ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள், இது உள் பக்கம், இது மேல் பக்கம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உள் பக்கம் இப்படி வச்சு இப்படி ரெண்டாக மடித்து இங்கே நேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சின்னதாக நேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நேட்ச் பண்ணிக்கின்னு இப்படி திருப்பிக்கணும். இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ரஃப் அடிங்க. இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக ஒரு ரஃப் அடிங்க. இங்கே ரஃப் அடிச்சு இறக்கிடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கார்னரில் கட் பண்ணிவிடுங்க. இப்படி திருப்பிக்கோங்க. பாருங்கள், இங்கேருந்து அப்படியே எட்ஜு ஸ்டிச் போட்டு ஊசி உள்ளே இறக்கி அப்படியே இந்த எட்ஜிலே போட்டு வந்துடலாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பீஸை முடிச்சுக்கலாம். பாருங்க, ரஃப் அடிச்சு இதில் இறங்கிக்கலாம். இந்த கார்னர் கட் பண்ணிடலாம். இப்படி மேல் பக்கம் திருப்பி இங்கே பாருங்கள், நம்ம நேச்சஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதில் வச்சு இங்கே பாருங்கள், ஃபோல்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ½ இன்ச்சில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஆர்ம் தைக்கலாம். பாருங்கள், இது 1½ இன்ச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 ஃபோல்டிங்காக பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டில் மட்டும் நல்லா லூஸ் கொடுங்க. எந்த அளவுக்கு லூஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டேர்ன் ஆகும். சரிங்களா? ரெண்டும் ஒன்றா மடிச்சே வைங்க. புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கட் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு படுவி தையல் போடணும். ஓகேங்களா? ஆம்னா தெரியுதுங்களா? இதுதான் ஆம். இது ஃப்ரண்ட்டு ஓப்பன்னு, இது ஆம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு ஓப்பன்னு, இது ஆம். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி ஃப்ளாட்டாக வச்சு படுவி தையல் போடணும்.
பாருங்கள், இப்படி போட்டுட்டோம். இப்போ வந்து இதை அப்படியே க்ளோசிங் பண்ணி தைக்கணுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. பார்த்து அழகாக தைங்க. ஃபினிஷிங் மெயினாக வரணுங்க. இந்த கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வெளியே வர மாதிரி தைங்க. இது ரவுண்டு கவ் வருங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. ஒரு 1 இன்ச் 1 இன்ச்சு தைங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அழகாக ரவுண்டு வந்துடுச்சு பாருங்கள், சுருக்கு இல்லாமல். ஓகேங்களா? இப்போது இதை வந்து 1/2 இன்ச் நம்ம விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அது ஒரு 3/4 இன்ச்சில் போடுங்க. ஓகேங்களா? முக்கால் இன்ச்சு போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு வந்து இதில் வந்து தைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். ரஃப் அடிச்சுட்டு அதிலே தையல் போடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் தையல்லாம் கிடையாதுங்க இதுக்கு.